ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 12 வோல்ட்டு சார்ஜரில் இந்த சின்ன 5mm எல்இடியை எப்படி எரிய வைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த 12 வோல்ட்டு நேராக வந்து இந்த பல்புக்கு கொடுத்தா அந்த பல்பு கண்டிப்பாக ஃபியூஸ் போய்டும். ஏன்னா மேக்ஸிமம் வோல்டேஜே 1.5லேருந்து 2.5 வோல்ட் வரைக்கும் தான் இது மேக்ஸிமம் எடுத்துக்கும். அதுக்கு மேலே கொடுத்தா ஃபியூஸ் போயிடும். அதை எப்படி நம்ம வந்து 12 வோல்ட் அடாப்டரில் வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இது வந்து 5mm எல்இடி. இதோட சைஸ் வந்து 5mm இருக்கும். ரெட்டு, ப்ளூ, எல்லோ, க்ரீன், ஒயிட்டு, இது 3 கலர் நம்மள்ட்ட இருக்குது. இதோட வோல்டேஜ் எவ்வளோ எடுக்குதுங்கிறதையும் பார்ப்போம். அடுத்து வந்து இது வந்து 8mm ஒயிட் எல்இடி, டைமண்ட் எல்இடின்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் வோல்ட் 3 வோல்ட் வரைக்கும் எடுக்கும். இது பார்ப்போம். மல்டிமீட்டரில் டிசி வோல்ட்டை செட் பண்ணி டிசி வோல்ட்டை வச்சுப்போம். இதுதான் டிசி வச்சதுக்கப்புறம் இதில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு 1K ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட வோல்டேஜ் இப்போ பார்ப்போம். இப்போ வந்து வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் வருது. ரெசிஸ்டருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சேம் அதே 12 வோல்ட் தான் வருது. பார்ப்போம் இப்போ எப்படி வந்து 12 வோல்ட்டு கம்மியாகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ இதோட இன்புட்லேயும் 12 வோல்ட்டு தான் வருது. 1K ரெசிஸ்டரில் அவுட்புட்லேயும் 12 வோல்ட்டு தான் வருது. எப்படி கம்மியாகுதுங்கிறத பார்ப்போம். இது வந்து லோடே இல்லாமல் இருக்குது, அதனால் வந்து 12 வோல்ட்டு காட்டுது. லோடு கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நெகட்டிவ் ப்ராப்ளம் நெகட்டிவ்லேயே முறுக்கி விட்டுடலாம். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு ஒரு எல்இடி எடுத்துப்போம். ஒயிட்டில் இது இந்த லென்த்தாக உள்ளது, இந்த லென்த்தாக இருக்கிறது பாசிட்டிவ், லென்த்து கம்மியாக உள்ளது நெகட்டிவ் டெர்மினல். இப்போ கொடுத்து பார்ப்போம். ஓகே, இந்த பல்பு ஃபியூஸ் போயிடுச்சு. வேறு பல்ப் எடுத்துப்போம். இப்போ எரியுது பாருங்கள், எரியுதா? இப்போ வோல்டேஜ் காமிக்காது, ஏன்னா இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்கோம். அடுத்து மல்டிமீட்டரோட வோல்டேஜோட இதில் கொடுக்கும்போது எவ்வளோ வோல்ட் எடுக்குங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து இந்த பாசிட்டிவ் கூட இந்த பாசிட்டிவ் வச்சுப்போம். நெகட்டிவ் லூப் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இது சேம். இப்போ எப்படின்னா, இப்போ வோல்டேஜ் மெஷர் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம லோடு கொடுக்குறோம். பாசிட்டிவ் டெர்மினலில் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் டெர்மினல் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணோடனே இல்லை எல்இடி பிளிங்க் ஆகுது. இது வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேங்கிறது பார்த்தா 2.68 காட்டுது. ஓகே, இதே மாதிரி இந்த எல்லோ கலர் எல்இடி எரிய வச்சு பார்க்குறோம். 2.6 வோல்ட் அது காமிச்சது. இதோட வோல்டேஜ் இது வந்து 1.9 வோல்ட் தான் காட்டுது. 1.9 வோல்ட்டு. அடுத்து ரெட்டு, இது சேம் 1.9 வோல்ட், மேக்ஸிமம் 2 வோல்ட். அடுத்து க்ரீனு, க்ரீன் வந்து 2.92, மேக்ஸிமம் 3 வோல்ட்டு கிட்ட எடுக்குது. ஏன்னா நல்ல பிரைட்னஸ் இருக்குது க்ரீனு. அடுத்து ப்ளூ, வந்து 2.8, 3 வோல்ட்டுக்கு பக்கத்தில் போயிடுது. மற்ற ரெண்டும் அந்த க்ரீனும் ப்ளூவும் மேக்ஸிமம் 2.8 வோல்ட் எடுக்குது. மற்ற எல்லோ ரெட்டு வந்து 1.5 சம்திங் தான் எடுக்குது. நல்ல பிரைட் இருக்குது பாருங்க, 2.8 வோல்ட் காமிக்குது. ஓகே, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிஸ்டர் வந்து வேலை செய்யுது. நம்ம லோடு கொடுக்கும்பொழுது இந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி வோல்டேஜை கம்மி பண்ணி இது ஃபுல்லாக ஹீட்டாக, இந்த ரெசிஸ்டர் வந்து வோல்டேஜெல்லாம் ஹீட் பண்ணி வெளியில் அனுப்பி விட்ரும். இதான் நடக்குதுங்க.
வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.